டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். வடக்கில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் நிலையில் அங்கு அரசியல் சுதந்திரம் அற்ற நிலை காணப்படுகிறது. இதனால் எதிரணியினர் அச்சமின்றி சுதந்திரமான முறையில் தேர்தல் பிரச்சார பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளனர். இவ்வாறு நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் இயக்கம் காஃபே தெரிவித்திருக்கிறது. அந்த அமைப்பின் தேசிய இணைப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் வடக்கில் இடம்பெறும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தமது தேர்தல் கண்காணிப்பு செயற்பாடுகள் என்பன குறித்து விவரம் வெளியிட்டார். இலங்கை தமிழர்களின் மனத்தாங்கல்கள் நியாயமானவை. அவர்கள் தொடர்பான விவகாரம் தமக்கு உண்மையிலேயே பெரும் கவலை அளிப்பதாக இந்திய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் அவர் 5 செய்தி பத்திரிகைகளின் ஆசிரியர்களை இன்று காலை சந்தித்தார். 2 மணி நேரமாக அவர்களின் கேள்விகளுக்கு பிரதம மந்திரி பதிலளித்தார். ராகுல் காந்தி பிரதம மந்திரி பதவியை பொறுப்பேற்பது சர்ச்சைக்குரிய லோக்பால் பிரேரணை தமது ஆட்சியை காங்கிரஸ் கட்சி அடிக்கடி குறைத்து மதிப்பிடுகின்றதா என்பது குறித்த கேள்விகளுக்கு அவர் விரிவாக பதிலளித்தார். அயல் நாடான இலங்கை விவகாரம் குறித்து எதுவும் பேசாதிருக்கின்றீர்கள் என செய்தியாளர் ஒருவர் கேட்டபோது அயல்நாட்டு பிரச்சினை தம்மை உண்மையிலேயே அதிகம் கவலையில் ஆழ்த்துவதாக பிரதம மந்திரி கூறினார். இலங்கை தமிழர்கள் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணுமாறு இந்தியா தம்மை நிர்பந்திக்கவில்லை என்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளமை இந்தியாவின் இரட்டை முகத்தை அம்பலப்படுத்துகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கூறியுள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் தலைமையிலான குழு தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற வகையில் எதுவும் பேசவில்லை என ராஜபக்ச கூறியிருப்பதை சீமான் சுட்டிக்காட்டி விரிவான அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். கிரேக்க பாராளுமன்றம் நாட்டை கடன் சுமையிலிருந்து காக்க சிக்கன நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது. ஆனால் வரி அதிகரிப்பும் செலவின குறைப்பும் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறவில்லை. தலைநகர் ஆத்தன்ஸில் அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக 48 மணி நேர வேலைநிறுத்தம் தொடர்கிறது. வன்செயல் மோதல்களும் இடம்பெற்று வருகின்றன. கிரேக்கம் அதிக கடும் சுமையில் தற்பொழுது சிக்கி தத்தளிக்கின்றது. 155க்கு 138 என்ற எண்ணிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிக்கன நடவடிக்கைகளுக்கான சட்டமூல பொதியினை நிறைவேற்றினர். விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.